தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியை சுற்றிலும் தொழிற்சாலைகள், தொழில் நிறுவனங்கள் நிரம்பி காணப்படுவதால் நாளுக்கு நாள் வெளியூர்களிலிருந்து மக்கள் புலம்பெயர்ந்து தூத்துக்குடியில் குடிபெயர்ந்து வருகின்றனர். இதனால் தூத்துக்குடி மாநகராட்சி வளர்ச்சியடைந்து வருகிறது. இங்கு வசிக்கும் பொதுமக்களுக்கு போதிய அடிப்படை வசதிகளான சாலை வசதி, குடிநீர் வசதி, சுகாதார வசதி, மின் வசதி, பாதாள சாக்கடை திட்டம், வடிகால் வசதி என புதிய கட்டமைப்புகளை உருவாக்கிட தூத்துக்குடி மாநகராட்சியை ஸ்மார்ட் சிட்டியாக அறிவித்து அதற்கென 1000 கோடி ரூபாய் நிதியாக மத்திய அரசு ஒதுக்கியது. தூத்துக்குடி நகராட்சி கடந்த 2008ஆம் ஆண்டு மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு 17 ஆண்டுகள் கடந்துவிட்டது. இந்த நிலையில் மாநகராட்சி பகுதியோடு மீளவிட்டான் சங்கரப்பேரி கிராமத்தை தூத்துக்குடி மாநகராட்சியுடன் இணைத்தனர். மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்ட பகுதிகளில் இன்னும் முழுமையான அடிப்படை வசதிகள் கட்டமைக்கப்படாமல் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர். கடந்த மழைக்காலத்தில் பெய்த கனமழையினால் தூத்துக்குடி மாநகராட்சியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் தேங்கியிருந்த ஸ்மார்ட் சிட்டி தூத்துக்குடி நிலைமையை பாரி ஸ்மார்ட் சிட்டி தூத்துக்குடி நிலைமையை பாரி சாக்கடையை பாரி குழந்தைகள் போராட்டம் இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. தூத்துக்குடி மாநகராட்சியை கண்டிக்கிறோம். தூத்துக்குடி மாநகராட்சியை கண்டிக்கிறோம். தூத்துக்குடி மாநகராட்சியை கண்டிக்கிறோம். கையாளாத மாநகராட்சியை கண்டிக்கிறோம். கையாளாத மாநகராட்சியை கண்டிக்கிறோம். கடந்த மழைக்காலத்தில் பெய்த கனமழையினால் தூத்துக்குடி மாநகராட்சியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் தேங்கியிருந்த மழை நீரை மாநகராட்சி நிர்வாகம் ஒரு சில பகுதிகளில் அகற்றினாலும் பல பகுதிகள் மழை நீர் அகற்றப்படாமல் அப்படியே இருக்கிறது. குறிப்பாக தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட 16வது வார்டு பகுதியான கதிர்வேல் நகர், 2வது தெரு மற்றும் கதிர்வேல் நகர் பாரதி தெருக்களில் இன்னும் மழை நீர் கழிவு நீர் குளம் போல் காட்சியளிக்கிறது. அதனை அகற்றப்படாமல் இருப்பதால் மேற்கண்ட இடங்களில் உள்ள கழிவு நீர்களில் பாசி அடைந்து தெப்பம் போல் காட்சியளிக்கிறது. இதனால் அந்த வழியே செல்லும் வாகன ஓட்டிகள், கர்ப்பிணி பெண்கள், மாணவ மாணவியர்கள், பொதுமக்கள் கடுமையான சிரமத்துக்கு உள்ளாகி வருகிறார்கள். கதிர்வேல் நகர் 2வது தெரு மற்றும் கதிர்வேல் நகர் பாரதி தெரு பகுதிகளில் தேங்கியிருக்கும் மழைநீரில் மீன்கள் துள்ளி குதித்து அம்மீன்களை பொதுமக்கள் பிடிக்கும் அவலநிலையும் ஏற்பட்டுள்ளது. மிகப்பெரிய கெண்ட மீனெல்லாம் அதில் கிடைக்கின்றது. இதிலிருந்து பார்க்கும் பொழுது மேற்கண்ட பகுதிகளை மாநகராட்சி அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு கழிவு நீரை அகற்ற முன்வரவில்லை என்பதை தெள்ள தெளிவாக காட்டுகிறது. அந்த பகுதி பொதுமக்கள் மாநகராட்சி நிர்வாகத்திடம் பல்வேறு முறை கோரிக்கை விடுத்தும் மாநகராட்சி நிர்வாகம் செவி சாய்க்கவில்லை என அந்த பகுதியை சார்ந்த மக்கள் கூறுகிறார்கள். இந்த நிலையில் அந்த பகுதி பொதுமக்களின் கோரிக்கை ஏற்று பெருந்தலைவர் மக்கள் நலச் சங்க அமைப்பின் நிறுவன தலைவர் SP மாரியப்பன் கதிர்வேல் நகர் 2வது தெரு மற்றும் கதிர்வேல் நகர் பாரதி தெரு பகுதிகளில் மழைநீர் தேங்கி கிடப்பதை நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் அந்த பகுதி பொதுமக்கள் SP மாரியப்பனிடம் பேசுகையில், நாங்கள் மழைக்காலத்தில் மட்டுமல்லாமல் மழைக்காலம் முடிந்த பின்னும் இங்கு தேங்கியுள்ள மழைநீர் மற்றும் கழிவு நீரில் வாழ்ந்து வருகிறோம். சாலை வசதி இல்லை, கான் வசதி இல்லை, அடிப்படை வசதி இல்லாதவற்றை ஒவ்வொரு குறைகளாக எடுத்து கூறினர். ஒவ்வொரு தெருவாக நடந்தே சென்று நிர்வாகிகளுடன் SP மாரியப்பன் பகுதிகளை பார்வையிட்டார். பொதுமக்கள் அடைந்து வரும் இன்னல்கள் போன்றவற்றை தெரிந்து கொண்டார். மாரியப்பன் இதனை உடனடியாக சரி செய்ய தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான கீதா ஜீவன் மற்றும் மாநகராட்சி மேயர் ஜெகன் பிரியசுவாமி ஆகியோருக்கு தெரியப்படுத்துவேன் என்று கூறினார். பின்னர் செய்தியாளரிடம் SP மாரியப்பன் தெரிவிக்கையில், கதிர்வேல் நகர் 2வது தெரு மற்றும் கதிர்வேல் நகர் பாரதி தெரு, திருவிக்கா நகர், காமாட்சி அம்மன் நகர் பகுதிகளில் மழைநீர் நீண்ட நாட்களாக தேங்கியிருப்பதால் தீவுகளில் வசிப்பது போல் குடியிருப்பு வாசிகள் வசித்து வருகிறார்கள்.
தொடர்ந்து இந்த பகுதியை மாநகராட்சி நிர்வாகம் அலட்சியம் காட்டி வருவதால் கழிவுநீர் அகற்றப்படாமல் காணப்படுகிறது. இதனால் துர்நாற்றம் வீசுவதால் அந்த பகுதியில் குடியிருந்து வரும் குடியிருப்பு வாசிகள் பலர் வீடுகளை காலி செய்துவிட்டு இடம்பெயர்ந்த நிகழ்வுகளும் ஏற்படுகிறது. அந்த பகுதி பொதுமக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதால் போர்க்கால அடிப்படையில் மேற்கண்ட பகுதிகளில் தேங்கி கிடக்கும் மழைநீர் கழிவு நீர்களை ராட்சச இயந்திரங்கள் மூலம் நீரை உறிஞ்சி அப்புறப்படுத்தி சுகாதாரத்தை காக்க வேண்டும். மேலும் சாலையின் இருபுறங்களிலும் கான் வசதி இல்லாததால் மழைநீர் வடியாமல் தேங்கி நிற்கிறது. பாசி படிந்த இந்த கழிவு நீரில் பொதுமக்கள் நடந்து செல்வதால் நோய் தொற்றுகள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அதுபோல் வாகன ஓட்டிகளும் பெரும் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். ஆகையால் தற்காலிக புதிய சாலைகள் அமையாக்காவிட்டாலும் கிறிஸ்டர் மணல் அமைத்து சாலைகளில் பொதுமக்கள் நடப்பதற்கு ஏதுவாக நடவடிக்கை எடுக்க மாநகராட்சி நிர்வாகம் முன்வர வேண்டும் என தெரிவித்தார். பொதுமக்களுக்கு ஏற்பட்டு வரும் இந்த இன்னல்களை உடனடியாக சீர் செய்ய முன்வராமல் காலதாமதமாகும் பட்சத்தில் அப்பகுதி பொதுமக்களை ஒன்று திரட்டி பெருந்தலைவர் மக்கள் நலச்ச அமைப்பு சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். அப்போது அமைப்பின் பொதுச் செயலாளர் மில்லை தேவராஜ், துணை செயலாளர் சண்முகவேல், தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் சாமுவேல்ராஜ், மாவட்ட தலைவர் வேல்முருகன், இளைஞர். வணக்கங்க. அதாவது பாத்தீங்கன்னா நான் வந்து பெருந்தலைவர் மக்கள் கட்சி தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பு செயலாளராக இருக்கேன். இப்ப என்னன்னா, இப்போ நம்ம இது வந்து 16வது வார்டு கதிர்வேல் நகர் 1வது தெரு தூத்துக்குடி மாநகராட்சியை இணைச்சி வந்து கிட்டத்தட்ட 17 வருஷம் ஆயிட்டு. ஆனா அந்த 17 வருஷமா தண்ணி மட்டும்தான் வருது. சரியான சாலை வசதி இல்ல, சரியான காண வசதி இல்ல, எதுவுமே இல்லாம இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து அந்த காண உயரத்தினால ஃபுல்லா 2 அடிக்கு கீழே வந்து இங்க தண்ணி கிடக்கு. பிள்ளைங்க கரெக்டா ஸ்கூல் போக முடியல. இந்த தண்ணியில மீச்சிட்டு தான் எல்லாருமே வீட்டுல போக வேண்டியிருக்கு. காரு எடுத்தாலும் சரி, காரு உள்ள போகும்போதும் அந்த சகதியோட தான் உள்ள போக வேண்டியிருக்கு. இதனால பாத்தீங்கன்னா நைட் ஆச்சுன்னா கொசு கட்டி பயங்கரமா இருக்கு. இந்த எந்த இது வசதியும் எங்களுக்கு செஞ்சு தர மாட்டேங்காங்க. ஏன் அப்படி செஞ்சு தர மாட்டேங்க? எல்லோருக்கும் வணக்கம். நாங்க பெருந்தலைவர் மக்கள் நல சங்கம் மாவட்ட மாநில பொதுச் செயலாளர் தேவராஜ் பேசுறேன். இப்போ இங்க ஒரு சின்ன ஒரு அடிப்படை ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. நம்ம மாவட்ட செயலாளர் வீடு இங்கதான் இருக்கு, கதிர்வேல் நகர் 2வது தெரு. அதுல ஒரு வீடு இருக்கு. ஒரு வீட்டு முன்னாடி பாத்தீங்கன்னா 2 வருஷமா மழை பெஞ்சு நம்ம ஊருக்கு 2 வருஷம் ஆயிட்டு. இது வரைக்கும் இந்த ஏரியாவை சுத்தி பாருங்க, எங்கேயுமே வந்து ஏதோ இந்த மழைநீர் ஓடின மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு, தேங்கி கிடக்கு. இங்க கிட்டத்தட்ட ஒரு 2-3000 வீடுகளுக்கு மேல இருக்கும். வரிகள் பாத்தீங்கன்னா நம்பர் 1 வரி இங்க இருந்தா கட்டிட்டு இருக்காங்க. எல்லாமே ராயல்டி ஃபேமிலியா தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்களுடைய நிலைமை நடந்து வரும்போது ஏதோ வயக்காட்டுல நடந்து வந்த மாதிரிதான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு இதா இருக்கு. ஸ்மார்ட் சிட்டிங்கிற பேர்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்து ஸ்மார்ட் சிட்டின்னு வந்து காரை துப்பிடுவாங்க. புரியுதா? மேயர் வந்து அங்கங்க வள வைக்காரு, அது வைக்காரு, அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. முதல் அடிப்படையா ஒவ்வொரு ஏரியாலையும் இருக்கிற அந்த மழை நீரை எடுக்கணும், இதை நல்லபடியா இருக்கணும். அதை பார்த்து தவற ஓடுது, மீன் வேற உற்பத்தி பண்ணலாம். அதுல அந்த அளவுக்கு எல்லாமே அங்க ரெடி ஆயிட்டு இருக்கு. இதுல வேற 7 பஞ்சாயத்தை நீங்க உள்ள சேர்க்கீங்க. சேர்த்து நீங்க என்னத்தை கொடுக்க போறீங்கன்னு தெரியல. புரியுதா? 7 பஞ்சாயத்தை சேர்த்து காசு மட்டும் தான் கலெக்ஷன். பாருங்க, இப்ப வரி கட்டலாம் மம்பட்டியோட வந்துடுறீங்க. மம்பட்டியோட வந்து தோண்டி என் வீட்டுக்கே அந்த நிலைமை நடந்துச்சு. தண்ணி பிள்ளை கட்டலன்னு சொல்லி நீங்க மம்பட்டியோட வந்தீங்க. அது மாதிரி ஒவ்வொரு கடைகளும் ஒவ்வொரு வியாபாரிகளும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. நீங்க முதல் அடிப்படை கட்டமைப்பை நல்லபடியா பண்ணுங்க. அப்புறம் ஊருக்கு நீங்க புலவரை வைங்க, எதிரால வைங்க. அங்க பாத்தீங்கன்னா கம்பி தோன்றீங்க, ஒரு பிரயோஜனம் இல்லாத இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. கழுதைக்கு குதிரையை கொண்டு வச்சிருக்கீங்க, கழுத மாதிரி இருக்கு. ஒரு கொக்கியை கொண்டு நடுரோட்ல போட்டிருக்கீங்க, ஒரு 15 ஆக்சிடென்ட் நடக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஆனா அவன் குடிச்சுக்கிட்டு நடுரோட்ல, நம்ம போட்டிருக்க ரோட்ல எத்தனை ஆக்சிடென்ட் நடக்கு தூத்துல. கல்ல தூக்கி நடுரோட்ல வச்சிருக்கீங்க, இது பேர் ஸ்மார்ட் சிட்டியா? கல்ல தூக்கி நடுரோட்ல வச்சிருக்கீங்க, அது பேர் ஸ்மார்ட் சிட்டியா? இன்னொரு விளம்பரம், சின்னத்தோட விளம்பரத்தை பாத்தீங்கன்னா அங்க இருந்து வரிசை அடிச்சிருக்கீங்க. ரோடு வந்து 10 அடி தான் இருக்கு. இந்த 10 அடியில எப்படி கார் போகும், எப்படி விலகி போகும்? இதெல்லாம் நீங்க மாத்தி அமைக்கணும். ஒரே இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து லஞ்ச ஊழல் தான் மாநகராட்சி பொறுத்த வரைக்கும். இது மேயருக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது. எந்த இடத்துல எந்த வேலையும் நடக்கல. தொடர்ந்து இப்படி நடந்துச்சுன்னா மிகப்பெரிய முற்றுகை போராட்டம் மாநகராட்சியில பெருந்தலைவர் மக்கள் நல சங்கம் கண்டிப்பா பண்ணும். நன்றி, வணக்கம். என் பேர் மாரியப்பன். நான் வந்து இப்போ கதிர்வேல் நகர்ல 2ஆம் நம்பர் தெருவுக்கு வந்து பார்க்க வந்தோம். எல்லாம் நாங்கள் இந்த கட்சிக்காரங்க, மாவட்ட செயலாளர், பொதுச் செயலாளர்கள் எல்லாரும் வந்திருக்கோம். இந்த மழை தண்ணி 2 வருஷம் ஆச்சு. இந்த ரோட்டில் விட எடுக்கிறது கிடையாது, எந்த ஒரு இது வேலையும் கிடையாது. இப்போ தண்ணி ஃபுல்லாக கட்டி கிடக்கு, கொசு வருது எல்லாம். இது கண்டிப்பாக எடுக்கணும். இல்லைன்னா பெரிய ஒரு ஊரில் ஒரு ஆர்ப்பாட்டம் வைக்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம்.